தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. எங்களுக்கு உங்கள் செல்வகாரத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். அனைவரும் நலமா இருக்கீங்களா? நீங்க நலமோட வாழ முருக பெருமானை வணங்கி பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி பொதுவாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன? மண்மனை தேடணும், பொன்பொருள் தேடணும், நல்ல ஒரு வாழ்க்கையை தேடலா இருக்கணும், அது நல்ல கல்யாணம் அமையணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும், இடம், எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும். இப்பேற்பட்ட ஆசைகளுக்கு வித்திடக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன். ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல தான் இருப்பார். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பலன் வேற மாதிரி இருக்கும். அதே மீன ராசியில இருக்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டுல அவர் உச்சம் பெறுவார். அப்போ உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பவர் வேற மாதிரி இருக்கும். அது எல்லா நேரங்களும் எல்லா ராசிக்காரங்களுக்கு அது அமையாது. ஆனா இந்த காலகட்டம் அது மீன ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான நல்ல நன்மையை செய்ய போறார். அந்த நன்மை என்ன? வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பா, அல்லது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பா, அல்லது குடும்பத்தில் நல்ல சுபிசம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கிறத மிக டீட்டெயிலா நான் பலனை கிடைச்சிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கும்பராசியில பிறந்தவங்களுடைய காலகட்டம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? ஏன்னா பாத்தீங்கன்னா ஜென்ம சனியினுடைய பிடியில இருந்து நிறைய சிரமங்கள் ஒரு பக்கம் அனுபவிச்சு வாழ்க்கையில மாற்றங்கள் வராதா, ஒரு நல்ல நேரம் பிறக்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிற ராசின்னு சொன்னா கும்பராசி. அது இந்த இடைப்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய சிரமங்கள் ஒரு பக்கம். இந்த டைம் பீரியட்ல இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு காயத்துக்கு ஒரு மருந்து போற மாதிரி ஒரு நல்ல ஒரு விபத்துல ஒருத்தரை காப்பாத்தி விட்ட மாதிரி தான் இந்த சுக்கிரன். உங்களுக்கு ரொம்ப நாள் இருந்த இந்த தடை தடுமாற்றங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், வீண் வாதங்கள், வம்பு வழக்குகள், அதே மாதிரி பிள்ளைகளுக்குமா இருந்த கருத்து வேறுபாடுகள், ஃபேமிலிக்குள்ளான பிரச்சனை, காதல் இருந்த பிரச்சனை, கணவனுக்குள்ள இருந்த பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏதாவது ஒரு வகையில சரியாகுமா அப்படின்னு அந்த சரியாகக்கூடிய இந்த காலம் தான் இந்த டைம் பீரியட். அப்போ இந்த சராசரி ஒரு 4 மாசம் 120 நாளுங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் இருக்கு. அப்போ இந்த 120 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான பயிற்சியும் வரப்போகுது. இதில் மெயின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி வருது, அதுக்கடுத்து ராகு குரு பயிற்சி, அதுக்கடுத்து ராகு எதிர்ப்பு, இந்த 3 பயிற்சி வருது. இந்த 3 பயிற்சியில பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்துக்கு 2வது வீடு அப்படின்னு சொன்னா மீனராசி. அந்த மீன ராசியில தான் சுக்கிரன் உச்சம் பெறாரு. அந்த வீட்டில் ஆல்ரெடி ராகு இருக்காரு, சனி போய் இணைகிறாரு. அதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இணைவு தான். இதுல என்ன ராகு பயிற்சி ஆறது மே 18ல ராகு ராசிக்கே வருவாரு. தனியா பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சனி இருப்பாங்க. இது இந்த மாதிரி நிகழ்வுல 2ல தனம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறப்போ குடும்ப உறுப்பினர்கள், குடும்பம் சார்ந்த சூழல்கள், உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான முடிவு, இதுலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அப்போ நம்ம எதை செய்தாலும் எதை வரையறை பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும்? நிதானத்தோட வரையறை பண்ணி செய்யணும், திட்டங்களோட பண்ணணும். அது ஃபேமிலியில இருக்கிறவங்க ஆலோசனை கேட்டோம், ஆலோசனையின் பேர்ல நீங்க பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப கருத்து கேட்காம பண்றது, வீட்டுக்கு சொல்லாம பண்றது, அல்லது தப்பான முடிவு எடுத்து நீங்களே பண்ணிட்டு வீட்டில் சொல்லுங்க, எல்லாம் பண்ணுங்கன்னா கண்டிப்பா அது வேற மாதிரி பிரச்சனை உருவாக்கும். அதனால ஒரு பிசினஸ் பண்றவங்க ஒரு முதலீடு போறதுக்கு முன்னாடி நீங்க ஆலோசனை கேட்டு பண்ணுங்க. வீட்டில் இருக்கிறவங்களை கேளுங்க, அல்லது உங்களுக்கு அந்த ஆலோசகர், அந்த தொழில் சார்ந்த ஆலோசகர் இருப்பாங்க, நீங்க எந்த தொழில் செய்யணும் அந்த ஆலோசகர் விசாரிச்சு பண்ணுங்க. அந்த சூழலை பொறுத்து பண்ணுங்க. ஆனா சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா அது ரெட்டிப்பு ஆகலாம். அப்படிங்கிறதுனால அது பிளான் பண்ணி பண்ணா இந்த பிரச்சனையில பிசினஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அதை பயன்படுத்திங்க. அது எந்த மாதிரியான பிசினஸ் பண்றவங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, நீர் சம்பந்தப்பட்ட துறை, நீர் சார்ந்த துறையில இருக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைன்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட பழைய இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள், யூஸ்டு பொருட்கள் வாங்கி விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அபிரிதமான நல்ல ஒரு சூழலை உருவாக்க போகுதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலும், வெளிநாடு பயணங்கள் செய்யறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழலும், அல்லது வெளிநாட்டுல இருந்து இன்னொரு கண்ட்ரி சேஞ்ச் பண்றது, அல்லது விசாவுக்கான முயற்சி இருக்கிறவங்களுக்கும் நல்ல விசா கிடைக்கிறது, நல்ல வாய்ப்பு தேடி போறது, இந்த மாதிரியான சூழல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப சூழல் நம்ம பொறுத்த வரைக்கும் ராகு இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் தோய்வுகள் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால மனம் விட்டு பேசுங்க. தேவையில்லா விலங்குகள் உருவாக்கிக்க வேண்டாம். விவாகரத்து பிரச்சனைகள் அல்லது ஃபேமிலிக்குள்ளான பிரச்சனை கருத்தில் கொண்டுகிட்டு சண்டை போட்டீங்க அப்படின்னா அது விவாகரத்து கூட கொண்டு போய் முடிக்கலாம். அப்படிங்கிறதுனால சம்மந்தமில்லாத பேச்சுகளை கம்மி பண்ணிக்கிங்க. கணவர்கிட்ட அனுசரிச்சு போய்க்கிங்க, மனைவிட்ட அனுசரிச்சு போய்க்கிங்க. மூன்றானவருடைய பிரச்சனை வீட்டுக்குள்ள கொண்டு வராதிங்க. வெளியாட்களுடைய பிரச்சனை வீட்டுக்குள்ள பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிதானத்தோட செயல்படணும். அதே மெயினா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான பாண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய முடியலையேன்னு ஒரு வருத்தங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கலாம். அதனால அவங்களுக்கான செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யும்போது ஒரு சில கடன்களை வாங்கி பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகலாம். அப்போ அந்த கடன்கள் வாங்குறது நல்லதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த கடன்கள் சுப கடன்களா இருந்தால் ரொம்ப நல்லது. கடன் சுப கடன், விரைய கடன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். விரைய கடன் கடனுக்கு இன்னொரு கடனை வாங்கி கட்டுறது விரைய கடன்ல வரும். சுப கடன் அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பொண்ணுக்கு தேவையான நகை எடுத்து வைக்கிறது, அல்லது பையனுக்கு தேவையான கல்விக்கு ஏதாவது ஒரு லோன் வாங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணி சுப கடன்ல கொண்டு போய்க்கலாம். அதை வேணா தாராளம் இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிங்க.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். மெயினா பாத்தீங்க அப்படின்னா கால்கள் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், மெயினா பாத்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகள், இது வந்து பாத்தீங்கன்னா வயிறுல இருந்து பாதம் வரைக்குமான உடல் உபாதைகளை கொடுக்கலாம். அப்படிங்கிறனால ஏதாவது சின்ன தொந்தரவு வந்து டக்குனு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அது மாதிரி விளையாடும் போகக்கூடிய இடங்கள்ல, வண்டி வாகனங்கள் பயணிக்கக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பயணிக்கணும். மற்றபடி பெருசா பயப்பட வேண்டாம். கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. தைரியமா இருந்து குலதெய்வத்தையும் முன்னோர் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலா சுக்கிரனுடைய பயிற்சியை பத்தி பார்த்தோம். பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மையில கொடுக்கக்கூடிய நபரா இருக்கிறார். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வலுவா இருக்காரா, வலு இல்லாம இருக்காரா, எந்த இடத்துல இருக்காரு, அவருடைய பலாபலன் என்ன, குரு சுக்கிரனுடைய பார்வையில தான் நல்லா இருக்கா, சந்திரனுடைய குரு சந்திரனுடைய பார்வையில தான் நல்லா இருக்கா, செவ்வாய் சனியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி 9 கிரகங்களுடைய வீக்னஸும் அதோடைய பலாபலங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நடக்கக்கூடிய திசாபுத்தியையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க சில வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்திலயுமே தடை இல்லாம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு சரியில்லைன்னு வைங்களேன், அந்த சரியில்லாத நேரத்தை என்ன பண்ணணும், கடந்து போயிடணும். நல்லா இருக்குன்னா அந்த நேரத்தை நம்ம ஜாதகம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கான டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட பர்சனல் ஜாதகத்தையும் இப்ப நான் சொன்ன அந்த பலனோட ஒத்து போய் நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுய ஜாதகம் வந்து இருக்கிறது கிடையாது. ஒரு சிலர் கரெக்டா ஜாதகத்தை எழுதி வச்சிருக்காங்க, ஒரு சிலர் தவறா இருக்குதுங்க சார். ஒரு இடத்துல ஒரு லக்னம் சொல்றாங்க, ஒரு இடத்துல ஒரு ராசி சொல்றாங்க, ஒரு இடத்துல ஒன்னொன்னு சொல்றாங்க சார், எனக்கு கரெக்டான ஜாதகம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு ஜாதகத்தை டீட்டெயிலாக நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம எழுதியும் கொடுக்கலாம், அது கம்ப்யூட்டரைஸும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்தை பார்த்து தெளிவாக அதுக்கான பலன்களை சொல்லி அதுக்கு தகுந்த வழிமுறைகளை தேடி நீங்க எப்படி பயணிக்கலாங்கிறதுக்கு சொல்றதுக்கும் வழிமுறைகள் இருக்கு. அதனால நீங்க நம்ம சைட்ல பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குங்க. நேரில் வரணும்னாலும் வாங்க, இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டிங் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம டீட்டெயிலாக வந்து உங்க ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பா எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்காது, எந்த நேரம் கிடைக்குதோ அதை வந்து பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா கூடிய உங்களுக்கு எல்லாமே கிடைக்கட்டுங்கிற வாழ்த்துக்களோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.